வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக சரியான கல்லூரியை தேடிட்டு இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் சென்னையில இருக்கிற சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 1149. வாங்க இந்த காலேஜை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்தோட ஆரம்பிக்கலாம். இந்த 201-300 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் 2025ஆம் வருஷத்துக்கான NIRF இன்ஜினியரிங் ரேங்கிங்ல இந்த கல்லூரி வாங்கியிருக்கிற இடம். நம்ம மத்திய கல்வி அமைச்சகம் கொடுக்கிற இந்த ரேங்கிங் ஒரு காலேஜோட தேசிய அளவிலான தரத்தை காட்டுது. இப்போ இந்த கல்லூரியோட அடிப்படை அடையாளங்கள் என்ன, அவங்களுக்கான அங்கீகாரங்கள் என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதெல்லாம் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த கல்லூரி ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் ஆட்டோனாமஸ் நிறுவனம். அதாவது இது அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல இருந்தாலும் தன்னாட்சி அந்தஸ்து இருக்கிறதுனால இவங்களால லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி பாடத்திட்டங்களையும் தேர்வு முறைகளையும் மாத்திக்க முடியும். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ். 2011ல ஆரம்பிச்ச இந்த காலேஜ் சென்னையோட OMRல இருக்கு. இது ஒரு கிறிஸ்டியன் சிறுபான்மை கல்வி நிறுவனம். எந்த ஒரு நல்ல நிறுவனத்துக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா? அந்த வகையில இந்த கல்லூரியை நடத்துற செயின்ட் ஜோசப்ஸ் கல்வி குழுமத்தோட நோக்கம் என்னன்னா, மாணவர்களுக்கு வெறும் பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காம நல்ல ஒழுக்கம், வேலை வாய்ப்புக்கான திறன்கள், அப்புறம் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல குணங்களையும் உருவாக்கணுங்கிறது தான். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அக்ரெடிடேஷன். அதாவது ஒரு கல்லூரியோட தரத்துக்கு கிடைக்கிற அதிகாரப்பூர்வமான முத்திரை. பெற்றோர்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது NBA அங்கீகாரம் இருக்கான்னு கண்டிப்பா பார்க்கணும். இந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 3 துறைகளுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 3க்குமே ஜூன் 2026 வரைக்கும் NBA அங்கீகாரம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல கொடுக்கப்படுற கல்வியோட தரம் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறைகளுக்கு டிசம்பர் 2028 வரைக்குமே NBA அங்கீகாரம் இருக்கு. இவ்ளோ நீண்ட காலத்துக்கு அங்கீகாரம் இருக்கிறது இந்த துறைகள்ல அவங்க தரத்தை தொடர்ச்சியா மெயின்டைன் பண்றாங்கன்றத காட்டுது. சரி, அங்கீகாரம் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ 2026 அட்மிஷனுக்கு இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பாத்துடலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் 8 விதமான BE BTech படிப்புகள் ஆஃபர் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, AI அண்ட் டேட்டா சயின்ஸ், ECEக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதிலும் அதிக சீட்ஸ் இருக்கு. மொத்தம் TNA கவுன்சிலிங் மூலமா 1020 இடங்கள் இந்த கல்லூரியில இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பகுதி ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, AI அண்ட் மிஷின் லேர்னிங்னு இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற புதிய படிப்புகளை இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பார்க்கும்போது காலேஜ் எவ்வளோ அப்டேட்டடா இருக்குன்னு தெரியுது. படிப்பு அங்கீகாரம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் வேலைவாய்ப்பு. நம்ம போடுற முதலீட்டுக்கு சரியான பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த பகுதியில பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். 90% TNEA 2025 டேட்டா படி இதுதான் இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். இது மாணவர்களோட எதிர்கால வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறி. இந்த 90% எப்படி சாத்தியம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. செயின்ட் ஜோசப்ஸ் குழுமத்தோட OMR கேம்பஸ்க்குன்னு ஒரு பெரிய பொதுவான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையம் இருக்கு. பல வருஷ அனுபவமுள்ள அந்த சென்டர் மூலமா இங்க படிக்கிற மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்புகள் கிடைக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். படிப்பு வேலையெல்லாம் சரி, ஆனா அடுத்த 4 வருஷம் நம்ம பிள்ளைங்க எங்க தங்க போறாங்க, அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான கவலை இல்லையா? வாங்க கேம்பஸ் வசதிகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல தங்குறதுக்கு இங்க மாணவர்களுக்கு தனியாகவும் மாணவிகளுக்கு தனியாகவும் ஹாஸ்டல் வசதி இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல சைவம் அசைவம் 2 ஆப்ஷனுமே மெஸ்ல இருக்கு. சோ பெற்றோர்கள் இத பத்தி கவலைப்பட தேவையில்ல. அடுத்து போக்குவரத்து. கல்லூரி அமைஞ்சிருக்கிற இடம் சென்னையில OMR IT காரிடார். அதுவே ஒரு பெரிய பிளஸ். மேலும் கல்லூரி நிர்வாகமே பஸ் வசதி செஞ்சு தராங்க. அதனால பயணம் பண்றது ரொம்ப ஈஸி. பக்கத்துல இருக்கிற பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம். ரேங்கிங்ஸ், அக்ரெடிடேஷன் மட்டும் இல்லாம இந்த கல்லூரிக்கு வேற என்னென்ன சிறப்புகள், அங்கீகாரங்கள் இருக்குன்னு பாத்துடலாம். இது இந்த காலேஜோட கல்வி தரத்தை இன்னும் நல்லா புரிய வைக்கும். இது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இவங்க வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்கிறதோட நிக்காம AICTE மாதிரியான தேசிய அமைப்புகளோட சேர்ந்து ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம IEEE மாதிரி பெரிய சர்வதேச அமைப்புகளோட சேர்ந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்க கல்விச்சூழல் ரொம்ப ஆக்டிவா இருக்கு.
இந்த தகவல் தொகுப்புல நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா விவரங்களும் இது தயாரான நேரத்துல கல்லூரியோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் நம்பகமான அரசாங்க போர்ட்டல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி இன்னும் பல பொறியியல் கல்லூரிகளை பத்தி தெரிஞ்சுக்க profsam.com பாருங்க. 12ஆம் வகுப்புக்கு பிறகு உங்களுடைய இன்ஜினியரிங் முடிவுகளுக்கு இதுதான் உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.